ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து ஒரு 3 ஃப்ரிட்ஜுக்கு வந்து நம்ம வந்து பெயிண்டிங் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். மாமூலாக வந்து ஒரே கலரு ஃபுல்லாக நம்ம பாடி மொத்தம் வந்து நம்ம பெயிண்ட் அடிப்போம். அது இல்லாத வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் டோருக்கு வந்து ஒரு கலரு, பின்னாடி அப்புறம் வந்து சைடு இருக்கிற 3 பக்கத்துக்கு வந்து ஒரு கலராக வந்து நம்ம அடிக்கிறோம். டோருக்கு வந்து திக்கு ப்ளூ கலர் அடிச்சிட்ருக்கோம். நம்ம வந்து இது வந்து டீப் ப்ளூ இந்த கலர் பேர். சைடு வந்து நம்ம ஸ்மோக் கிரே வந்து பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து லுக் வந்து டோர் வந்து நல்லா வந்து கண்ணில் படும். சைடு வந்து கொஞ்சம் மைல்டு கலராக இருக்கிறதுனால அதை வந்து இது வந்து நம்ம வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது துரு பிடிச்சிருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ரஃப் பண்ணியிருக்கிறோம். பேஸ்ட் எல்லாம் வச்சுட்டோம். ஏன்னா வீடியோ வந்து லென்த் அதிகமாகிடுன்றதுனால அதெல்லாம் வந்து நம்ம காட்டல. ஜஸ்ட்டு பெயிண்டிங் மட்டும் காட்டுறோம். ஃப்ரண்ட்டு டோருக்கெல்லாம் அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சைடு அந்த மீதி இருக்கிற 3 பார்ட்டுக்கு வந்து அடிக்கிறோம். அதாவது பாடிக்கு. நம்ம இப்போ அடிக்கிற கலர் வந்து ஸ்மோக் கிரே இது. இந்த இந்த லைட்டு கலரை வந்து ஃப்ரண்ட்டு டோர் வந்து நல்லா டாமினேட் பண்ணால் தான் நமக்கு ஃப்ரிட்ஜு வந்து லுக்கு நல்லாயிருக்கும். அதாவது ஒரு ஒரு ஓல்டு ஃப்ரிட்ஜு நம்ம வந்து இப்போ நியூ கண்டிஷனுன்ற கணக்குக்கு வந்து ஆக்கிட்டுருக்கோம். அந்த ஃப்ரண்ட்டு டீப் ப்ளூக்கு இந்த லைட்டு அந்த ஸ்மோக் கிரே வந்து எவ்வளோ அப்படியே எடுத்து கொடுக்குது பாருங்கள். அது வந்து புது லுக்கு மாதிரி நமக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி இது வந்து ஒரு ப்ளூ தான். இது கூட வந்து ஸ்கை ப்ளூ கணக்கு ஆல்ரெடி இருக்குது. அது மேலே இருக்கிற கலரு. இந்த கலர் வந்து ஈஸியாக வந்து அது கூட வந்து மிங்கிள் ஆகிடும். வேறு ஏதாவது ஒரு கலர் அடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும்.
பெயிண்டிங் எல்லாம் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அப்பீரியன்ஸான நல்லா பார்க்குறதுக்கு நல்ல லுக்கான ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப பழைய மாடலு, சைடெல்லாம் துருப்பிடிச்ச மாடலு. நம்ம எல்லாம் வந்து ரஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு வைக்க வேண்டிய இடத்துல பேஸ்ட்டு வச்சுருக்குறோம். முன்னாடி அந்த பார்டருக்கு வந்து டேப் எல்லாம் போட்டதுனால நமக்கு வந்து அது வந்து கொஞ்சம் லைட் கலருன்றதுனால இதுக்கு நமக்கு பார்க்குறதுக்கு லுக்கு கூட நல்லா வந்து சூப்பராகிடும். இது கூட வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து டோரில் வந்து அந்த ஸ்டார் ரைட்டிங் ஸ்டிக்கர் மாதிரி அந்த 2 ஸ்டிக்கர் ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே நியூ ஃப்ரிட்ஜுன்ற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த லைட்டு கலருக்கு ஃப்ரண்ட் அந்த டீப் ப்ளூ பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நம்ம ஒட்டின அந்த சின்ன ஸ்டிக்கர் அந்த இது டேப் வந்து அதில் படாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை ஒட்டியிருக்கிறோம். அந்த இது வந்து நேம் போர்டு, அந்த இது கெல்வினேட்டர், இது ஓல்டு மாடல். இது நம்ம கூலிங் காயில் மாற்றின ஃப்ரிட்ஜு. இப்போ பார்க்குறதுக்கு வந்து நமக்கு பாருங்கள் புது லுக்கு, நியூ லுக் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 3 ஃப்ரிட்ஜை நம்ம வரிசையாக வச்சுட்டு ஃப்ரண்ட் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து அதோடய லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சைடு இது ஃப்ரண்ட்டு. அந்த ஸ்டிக்கர் ஒட்டினோன்னா அதோடய லுக்கு பாருங்கள் எப்படி ஆகிருக்குன்னு நல்லா. இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் டோருக்கு மட்டும் பண்ணியிருக்கோம் அந்த எல்ஜி ஃப்ரிட்ஜுக்கு. இந்த 2 வேர்ல்ஃபுல்க்கு இந்த கெல்வினேட்டருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்.